உங்களுக்கு நேம் பாவனான்றது யார் வச்சா? ஆக்சுவலா உங்க நேம் கார்த்திகா. ஆ. மூவிக்கு எப்படி இது பாவன்? ஆக்சுவலி நான் தான் வச்சேன். அது பொதுவா வந்து ஒரு டைரக்டர் வைப்பாங்க, இல்ல புரொடியூசர் வைப்பாங்க இது அப்படின்ட்டு. இல்ல நீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட்டு படம் அது ஆக்சுவலி ஒரு பெரிய ஸ்டோரி அது. நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது 2 ஹீரோயின்ஸ் வேணும். அப்போ ரைட்டருக்கு வந்து என் அப்பாவ தெரியும். அவள கூட்டிட்டு வந்துருங்க. எனக்கு வந்து பார்க்கணும். அந்த மாரி அது இதுன்னு சொல்லிட்டு நாங்க போனோம். நான் வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கு அன்னைக்கு. நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போகாம நான் இங்கே போணுமேன்னெல்லாம் யோசிச்சு நான் வந்து போயிட்டுருக்கேன். பார்த்தா அவங்க ஆல்ரெடி ஹீரோயின ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தெரியாம நானும் போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் ஹீரோயின் என்னன்னா கொஞ்சம் பிளாக் ஸ்கின்டா கொஞ்சம் பிளாக் டார்க் காம்ப்ளெக்ஷன்ல வேணும். என்ன பார்த்த உடனே டைரக்டர் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அது நான் பட் இருந்தாலும் சின்ன பொண்ணு வந்த உடனே வேணாம்னு சொல்லி போனா வந்து இதாயிடுமோன்னு சொல்லி சரி உட்காரவே நான் வந்து பேசுறேன்னு சொல்லி டைரக்டர் வந்து நான் இதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் பெரிய ஒரு பிஸியான ஒரு ஆள் மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்கு. சும்மா இங்கே தேவையில்லாம வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லி நான் ஹார்ட்லி 15 இயர்ஸ் ஓல்டு. அப்போ டைரக்டர் வந்து உட்காந்து சும்மா வந்து ஏதோ ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு ஓகே சரி நாங்கள் கூப்பிடுறேன்னு சொல்லி அனுப்பலாம் சொல்லி தான் அவங்க வந்து உட்காந்தாங்க. அவங்க வந்து உட்கார்ந்த உடனே ஏதோ என்னோட நான் பண்ணுற படத்தில் அவங்க சான்ஸ் கேட்ட வந்த மாதிரி நான் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு டைமே இல்லை, நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கேன் அப்படி இப்படி எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீக்கே எங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதில் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படி இப்படிலாம் பேசுகிறதுல வந்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங் என்னோட அந்த செகண்ட் அந்த ஹீரோயின் வேணும்னு சொன்னது இந்த பொண்ணு பண்ணால் நல்லாயிருக்கும். பேசுகிற விதம் மேனரிசம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. பட் மேக்கப் மட்டும் நம்ம மாற்றிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க அது ஃபுல்லாக டார்க் ஸ்கின் மேக்கப் எல்லாம் போட்டு அவங்க உள்ளே வந்து இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் இது நான் ஏதோ பயங்கரமாக ஸ்லோ மோஷனில் எனக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். பூவெல்லாம் மேலே வந்து விழுந்த மாதிரி எனக்கு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். இப்படி ஸ்லோ மோஷனில் ஹேர் ஃப்ளிப் இருக்குங்கிற சொல்லியெல்லாம் நான் போனேன். பார்த்தா வந்து நான் ஒரு ஸ்லம் ஏரியாவில் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் ஃபுல்லாக வந்து என் காஸ்டியூம்லலாம் மண்ணெல்லாம் மாதிரி போட்டுட்ருக்காங்க அழுக்காகணும்னு சொல்லி. நான் வந்து எப்படியோ உடஞ்சி போயிட்டு உட்காந்துட்ருக்கோம். ஆனால் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பேர் மாற்றணும். பேர் மாற்றணும். நான் ரொம்ப பேர் மாற்றலாம் ஏன்னா இவ்வளோ வருஷமாக இதே கேட்டு கேட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லி நானே 2-3 பேர் எழுதிட்டு வந்தேன். ஸோ அவங்க வந்து எல்லாரும் எதோ பேர் இருந்துச்சு. எதோ மிருதுலா, கல்யாணி எதோ இருந்துச்சு. பட் எவ்ரி ஒன் பாவனா வரும்போது எல்லாம் இருக்காங்க பாவனா அது ஓகே. அது மலையாளத்தில் வந்து அதுவெல்லாம் அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. அது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நானே தான் வச்சேன். சரி அப்போ நான் இனிமேல் இன்னிலேருந்து நான் பாவனாங்கிற மாதிரி நானே வந்து சும்மா வச்சது.